In this class, we are going to learn about logarithmic and exponential limits. இப்போ இந்த logarithmic and exponential limitsல என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம்ன்றதை ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துட்றேன். அப்புறமா வந்து அந்த ஃபார்முலாஸ்க்கு நான் ப்ரூஃப் கொடுக்குறேன்ப்பா. ப்ரூஃப் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த ஃபார்முலாஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ் கொடுத்துட்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, a power x minus 1, a power x minus 1 divided by x is equal to log a to the base e, log a to the base e, where a is greater than 0. அதாவது a power x minus 1 divided by x இருந்து limit extends to 0 வந்துச்சுன்னா அதுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா log a to the base e இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆன்சர். ஆனா a வந்து greater than 0 இருக்கணும், a வந்து பாசிட்டிவா இருக்கணும். அடுத்த ஃபார்முலா பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, logarithm of log of 1 plus x, log of 1 plus x to the base e divided by x. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 1. அடுத்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, e power x minus 1, e power x minus 1 divided by x is equal to log of e to the base e, அதான் 1. அதாவது e power x minus 1 to the base x is equal to log of e to the base e equal to 1. ஏன் இப்படி எழுதியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான், தேர்ட் ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்முலால இருந்து அப்படியே கொண்டு வந்துடுறோம். a பிளேஸ்ல ஈன்னு போட்டோம்னா a பிளேஸ்ல ஈன்னு போடுறோம், அப்போ a பிளேஸ்ல e போடுறோம், இங்க வந்துருது. ஸோ இந்த ரெண்டு டேர்ம் சேமா இருந்துச்சுன்னா நமக்கு 1ன்னு வரும். ஸோ e power x minus 1 by x க்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஸ் 0 வருது, அது 1ன்னு வருது. அடுத்த ஃபார்முலா பாருங்க, ஃபோர்த் ஃபார்முலா வந்து log extends to 0, log extends to 0, சாரி log இல்ல, limit extends to 0, log of 1 plus x to the base a divided by x is equal to logarithmic of e to the base a அப்படின்னு நமக்கு வருது. இங்க பாருங்க, செகண்ட் ஃபார்முலாவும் ஃபோர்த் ஃபார்முலா ஒண்ணுதான். ஃபோர்த் ஃபார்முலால பேஸ் a இருக்கு இல்லைங்களா, இந்த a பிளேஸ்ல ஈன்னு போட்டுட்டீங்கன்னா இங்க ஈன்னு வந்துடும், திஸ் வேல்யூ 1 அப்படின்னு நமக்கு வந்துருது. ஸோ இந்த 4 ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு ஃபார்முலா மட்டும் ப்ரூஃப் காமிச்சா போதும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா ப்ரூஃப் பண்ணா போதும், அதுல இருந்து தேர்ட் ஃபோர்த் ஃபார்முலா வந்துடும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு ப்ரூஃப் சொல்லி தரேன் பாருங்க. a power x minus 1 divided by x எக்ஸ்டென்ஸ் 0 இருந்தா log a to the base e தானே சொல்றோம். இதுக்கு ப்ரூஃப் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலாக்கு ப்ரூஃப். ஆக்சுவலா வந்து நம்ம ட்ரிக்னோமெட்ரிக்கல் லிமிட்ஸ் சொல்லி தரும்போது கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுல ஒரு ஃபார்முலா பாத்தீங்கன்னா a power x is equal to 1 plus x into logarithmic of a to the base e plus x square plus a போட்டுட்டு plus x square divided by 2 factorial into என்ன போட்டிருந்தோம்னா இந்த எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா log of a to the base e, log of a to the base e whole square plus so on இப்படின்னு நம்ம எழுதியிருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலா ரீஅரேஞ்ச் பண்ணலாம் பாருங்க. 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க, a power x plus minus 1 வந்துடும் equal to x log a to the base e plus x square divided by 2 factorial into log a to the base e whole square plus so on அப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இந்த ஈக்குவேஷன் xல டிவைட் பண்ணுங்க. ஸோ a power x minus 1 divided by x is equal to என்ன வரும் சொல்லுங்க, log, புரியுதுங்களா, a to the base e plus x divided by 2 factorial into log a to the base e whole square plus x cube அந்த x square by 3 factorial அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடுறோம். அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போட்டோம்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு ரைட் ஹேண்ட் சைடும் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போடணும் மொத்தமா. அப்படி தானப்பா, அப்படின்னு போடணும். அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 a power x minus 1 divided by x இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ஈக்குவல் டு இங்க x போட்டோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான், நல்லா பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் தான் x என்ற டேர்ம் கிடையாது, மற்ற டேர்ம்ஸ் எல்லாம் அப்படியே x இருக்கும். அப்போ எக்ஸுக்கு எல்லாம் 0 போட்டீங்கன்னா நமக்கு என்ன மட்டும் பெண்டிங் இருக்கும், log a to the base e. ஸோ log a to the base e, இதுதான் ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஓகேங்களா. இந்த ப்ரூஃப் ஞாபகம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்கப்பா. ஓகே, புரிஞ்சுங்களா? இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா log of 1 plus x to the base e, இந்த x இருக்கு இல்லைங்களா, இது பார்க்கலாம் பாருங்க. இதுக்கு ப்ரூஃப் பாருங்க. செகண்ட் ஃபார்முலாக்கு ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்ஷன் கொடுத்துருந்தேன். என்ன எக்ஸ்பென்ஷன் சொல்லுங்க, log 1 plus x to the base e க்கு என்ன ஃபார்முலா பாருங்கப்பா, x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 இந்த மாதிரி plus so on இந்த ஃபார்முலா கொடுத்துருந்தோம்.
இந்த ஈக்குவேஷனை டிவைட் பை எக்ஸ்ன்னு போடுங்க. டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போடுங்க. அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0ன்னு போட்டாச்சு. டிவைட் பை எக்ஸ் போட்டோம்னா log 1 plus x to the base e டிவைட் பை எக்ஸ். இந்த பக்கம் எக்ஸை டிவைட் பண்ணிட்டா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 போட்டுருங்க. எக்ஸ்டென்ஸ் 0 போட்டீங்கன்னா எக்ஸ்ல டிவைட் பண்ணா 1 minus x by 2 plus x square by 3 minus x cube by 4 plus so on அப்படின்னு போயிட்டே இருக்கு. plus so on அப்படி போயிட்டே இருக்கு. இப்போ எக்ஸ்டென்ஸ் 0 போட்டா இந்த 1 தவிர மற்ற டேர்ம்ஸ்ல எல்லாம் x இருக்குல்லப்பா, அப்போ அதெல்லாம் x-க்கு 0 போட்டா 0 வந்துருது. அதனால வந்து என்ன ஆயிருதுன்னா இந்த வேல்யூ 1 வருது. ஸோ தட் அப்போ என்ன வருது பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 log 1 plus x to the base x is equal to என்ன வந்திருக்கு 1 அப்படின்னு வந்திருக்கு. தேர்ட் ஃபார்முலா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். a பிளேஸ்ல e போட்டோம்னா இங்க a பிளேஸ்ல e போடணும். log e to the base e வந்து 1 வந்துருது. அடுத்து இந்த ஃபார்முலா ஃபோர்த் ஃபார்முலா மட்டும் நான் ப்ரூஃப் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ஃபோர்த் ஃபார்முலா என்ன பாத்தீங்கன்னா log பேஸ் வந்து a வரணும், 1 plus x இங்க வந்து என்ன வரும் சொல்லுங்க டிவைட் பை x லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 அப்படின்னு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்லுங்க, log இப்போ இதுதானே ஃபோர்த் ஃபார்முலா இதுதானப்பா, log 1 plus x to the base e x equal to log e to the base e. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா log 1 plus x to the base e டிவைட் பை x is equal to 1 ன்னு தெரியும். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ இதுதான் நமக்கு வேணும், கரெக்ட்டுங்களா? நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்லுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 logarithm of 1 plus x to the base e டிவைட் பை x-க்கு நமக்கு என்ன தெரியும்னா 1 தெரியும், அப்படிதானே? ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலால இருந்து டெரைவ் பண்ணலாம், இது பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த இதுக்கு தானே வேணும், நமக்கு என்ன பண்ணலாம்னா log 1 plus x to the base a வை எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா log 1 plus x divided by log a இப்படின்னு எழுதிக்கலாம். உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா log m to the base n எப்படி எழுதலாம், log m by log n போட்டு பேஸ் நமக்கு தேவையான பேஸ் எழுதிக்கலாம். அப்ப இங்க e ன்னு இப்படி போட்டுக்கலாம். இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியுது, ஓகேங்களா? இந்த ஃபார்முலா புரிஞ்சுச்சு. இப்படி என்ன இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்முலா இதுதானே நமக்கு வேணும், எது வேணும்னு சொல்லுங்க, இந்த வேல்யூ தான் நமக்கு வேணும். அப்ப இந்த வேல்யூ வேணும்னா இது எப்படி எழுதலாம்னு சொல்லுங்க, லிமிட் extends to 0 log 1 plus x to the base a by x ன்னு இருக்கு இல்லையா, இது எப்படி மாத்தி எழுதுறோம் பாருங்க, லிமிட் extends to 0 log 1 plus x to the base a பிளேஸ்ல இது எழுதிக்கிறேன், log 1 plus x to the base e divided by இந்த log a to the base e இருக்கு into இந்த x ஒன்று இருக்கு, x ஒன்று இருக்கா. சரி, நமக்கு என்ன ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும் பாருங்கப்பா, இந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 log 1 plus x to the base e x இருக்கு இல்லைங்களா, இந்த வேல்யூ மட்டும் எவ்வளவு சொல்லுங்க 1 இருக்கு, ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க, இதுக்கு 1 divided by log a to the base e. இந்த லாகரிதம் ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா பேஸும் இந்த டேர்மும் என்ன ஆயிரும், ரெசிப்ரோக்கல் ஆயிரும், சேஞ்ச் ஆயிரும், இன்வெர்ஸ் ஆயிரும். அப்ப என்ன வரும் சொல்லுங்க, log e to the base e, log e to the base e அப்படின்னு வருது. ஸோ இப்போ பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 log 1 plus x to the base a by x க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா log e to the base a. பாருங்க, log e to the base a. சரி, இப்போ இந்த ஃபார்முலாஸ்க்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் எல்லாம் சொல்லிட்டோம், இருந்தாலும் இந்த ப்ரூஃப் நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்லை. இந்த ஃபார்முலாஸ் மட்டும் இந்த பேட்டர்ன்ல இந்த ஃபார்முலாஸ்ல இருந்துச்சுன்னா இந்த வேல்யூஸை நம்ம அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியது. ஸோ லாகாரிதமிக் அண்ட் எக்ஸ்போனென்ஷியல் லிமிட்ஸ்க்கு இந்த 4 ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க, நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். இப்போ ப்ராப்ளம்ஸுக்கு போயிடலாம் பாருங்க. ப்ராப்ளம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தரேன், சரிங்களா? எவாலுவேட் தி ஃபாலோயிங் லிமிட்ஸ். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 5 power x plus 5 power minus x minus 2 divided by x square equal to dash. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் சம், ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லணுங்க. நான் அதுக்குள்ள ஆப்ஷன் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கவனிங்க, log 5 to the base e. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 5, தேர்ட் ஆப்ஷன் 1, ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா log 5 to the base e whole square அப்படின்னு கொடுத்துருக்கும். இப்போ வந்து இந்த சம் நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நம்ம கொடுத்த சம் என்ன பாருங்க, 5 power x plus 5 power minus x minus 2 divided by x square அப்படின்னு நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்றத வந்து நான் சொல்றேன் பாருங்க. இந்த 5 power minus x எப்படி எழுதலாம், 1 by 5 power x எழுதிக்கலாமா? அப்போ வந்து பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 5 power x plus 1 by 5 power x minus 2 divided by x square அப்படின்னு இருக்கு. இப்போ இது எல்சிஎம் எடுங்கப்பா. இது எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வர சொல்லுங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 5 power x whole square, கரெக்டுங்களா? அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க, இது இங்க எல்சிஎம் எடுக்கும் -2 into 5 power x, அடுத்து இங்க 1 இருக்கு, சரிங்களா? பிளஸ் 1 அப்படின்னு போட்டு டிவைட் பை x ஸ்கொயர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். இது பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்ம்ல தானே இருக்கு. a வந்து 5 power x ன்னு எழுதிங்கப்பா,
பி வந்து ஒன்னு எழுதிங்க. அப்போ ஏ ஸ்கொயர் பிளஸ் இது 1 ஸ்கொயர்னால ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலால இருக்கு. அப்படின்னா இது எப்படி எழுதிக்கலாம் சொல்லுங்க? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டுருங்க. ஸோ இது எப்படி எழுதலாம்? மொத்தத்து ஸ்கொயர் போட்டுடலாம் இல்லையா? ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 5 பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ்ன்னு போட்டு மொத்தத்துக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. இப்போ இது எந்த ஃபார்ம்ல இருக்கு சொல்லுங்க? ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ், அதாவது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஏ பவர் இங்க டினாமினேட்டர்ல ஒரு 5 பவர் எக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இங்க இந்த எல்சிஎம் எடுக்கும்போது இங்க ஒரு டினாமினேட்டர்ல ஒரு 5 பவர் எக்ஸ் இருக்கும். அப்போ இது இங்க ஒரு 5 பவர் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகேப்பா? ஸோ இங்க ஒரு 5 பவர் எக்ஸ்ன்னு போட்டாச்சு. இன்ட்டு அதே மாதிரி இங்க ஒரு 5 பவர் எக்ஸ் இருக்கும். இங்க தனியா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா 1 பை 5 பவர் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? 1 பை 5 பவர் எக்ஸ்னா இன்ட்டுன்னே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, இது ரெண்டு ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ண மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 1 பை 5 பவர் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் என்ன ஆகும் சொல்லுங்க? இந்த வேல்யூ வந்து எனிதிங் பவர் 0 வந்து 1, அப்போ இந்த வேல்யூ வந்து 1ன்னு வந்துடுது. ஓகேங்களாப்பா? எக்ஸ் 0 போட்டோம்னா 5 பவர் 0 1, ஸோ இந்த வேல்யூ 1ன்னு வந்துடுது. இப்போ இந்த வேல்யூ பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம் சொல்லுங்கப்பா? லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 டு தி பேஸ் எக்ஸ் என்ன? லாக் ஏ டு தி பேஸ் இ. அப்போ லாக் ஏ டு தி பேஸ் இ, ஏ எவ்வளோ சொல்லுங்க? 5. அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு லாக் ஏ டு தி பேஸ் இ, ஏ வந்து 5 டு தி பேஸ் இ இருக்குங்களா? அப்புறம் இது மொத்தத்துக்கு ஒரு ஸ்கொயர் இருக்குங்களா இங்க? ஸோ அது மொத்தத்துக்கு ஒரு ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ ஹோல் ஸ்கொயர் போட்டோம்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்க? 4th ஆப்ஷன் கரெக்ட். இங்க வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த 5 பவர் எக்ஸை விட்டுட்டோம், கீழே டினாமினேட்டர் அந்த 5 பவர் எக்ஸ் போட்டோம். இப்போ அடுத்து அந்த லிமிட் எக்ஸ்டென்ஸ் 0 போடும்போது எக்ஸுக்கு 0 போட்டால் 5 பவர் 0 வந்து என்ன ஆயிருது? எனிதிங் பவர் 0 1ன்னு வந்ததுனால அது டேர்ம் 1 ஆயிருச்சு. இது மட்டும் லாக் ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு. லாக் ஏ பவர் எக்ஸ் அதாவது இது சாரி ஏ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஃபார்ம்ல இருக்கு எக்ஸ்டென்ஸ் 0. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா லாக் ஏ டு தி பேசி, அதனால லாக் ஏ டு தி பேசின்னு போட்டுட்டோம். அது ஹோல் ஸ்கொயர் இருக்குனால ஸ்கொயர் போட்டு 4th ஆப்ஷன் கரெக்டாக வந்துருச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஓகேப்பா, போன சம்முக்கு ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இப்போ செகண்ட் சம் பண்ணலாம் பாருங்க. லிமிட் செகண்ட் சம் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 2க்கு பவர் எக்ஸ் மைனஸ் 1, இது மைனஸ் 1 தனியாக மைனஸ் 1 இருக்கு. டிவைட் பை சைன் பை எக்ஸ், டிவைட் பை சைன் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வேல்யூ எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஆப்ஷன்ஸ் தரேன், சால்வ் பண்ணுங்க, ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் 1 பை பை, செகண்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் 1 பை பை லாக் ஆஃப் 2 பேஸ் இ, தேர்ட் ஆப்ஷன் வந்து மைனஸ் 1 பை பை லாக் இ டு தி பேஸ் 2. ஓகேங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து லாக் 2 பேஸ் இ. இப்படின்னு நமக்கு ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்கும். இப்போ வந்து இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் நல்லா பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1 டிவைட் பை சைன் பை எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இதை கொஞ்சம் நம்ம ட்ரிக்னாமெட்ரியில நம்ம யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 1ன்னு போட்டுட்டு நியூமரேட்டர் 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 டிவைட் பை இது மைனஸ் 1 இருக்கு. சைன் தீட்டாவை நம்ம எப்படி எழுதலாம்? சைன் 180 மைனஸ் தீட்டா எழுதலாம் இல்லையா? அப்போ இது சைன் பை எக்ஸை சைன் 180 மைனஸ் தீட்டா எழுதலாம். 180 பை பை மைனஸ் பை எக்ஸ் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரி, இதுல இருந்து நம்ம இப்போ என்ன காமனா எடுக்கலாம்? பை காமனா எடுத்துடலாம். ஓகேவா? அப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, நல்லா கவனிங்க, இதுல இருந்து வந்து பை காமன் எடுக்கிறேன். பை காமன் எடுத்துட்டு 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு போட்டுட்டு டிவைட் பை மைனஸ் சைன் பை இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 போட்டிருக்கேன். ஏன்னா சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதலாம். இந்த இங்க பை வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் எக்ஸ் இருக்கும் இல்லையா? 1 மைனஸ் எக்ஸ் எழுதுறது எக்ஸ் மைனஸ் 1 எழுதுனா ஒரு மைனஸ் வரும், அந்த மைனஸை வெளியே எழுதிட்டேன். நல்லா பார்த்துக்கோங்க, சைன் மைனஸ் தீட்டா வந்து மைனஸ் சைன் தீட்டா. இங்க 1 பை வெளியே எடுத்துட்டா 1 மைனஸ் எக்ஸ் இருக்கும், அது எக்ஸ் மைனஸ் 1 எழுதும்போது ஒரு மைனஸ் வருது, அந்த மைனஸை வெளியே எடுத்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்றோன்றதை நீங்க பாருங்க. இப்போ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0, நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றேன். இந்த மைனஸ் போட்டுக்கிறேன், ஒரு 1 பை பை போட்டு வச்சிருக்கேன். எதுக்காகன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இப்போ என்ன பண்றேன்னா 2 பவர் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 1ன்னு போட்டுட்டு, சாரி எக்ஸ்டென்ஸ் டு 0 கிடையாது, அவங்க கொடுத்தது வந்து எக்ஸ்டென்ஸ் டு 1, எக்ஸ்டென்ஸ் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால அது கரெக்டா நம்ம லிமிட் எல்லாம் எக்ஸ்டென்ஸ் டு 1ன்றதை நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? டிவைடட் பை, இப்போ என்ன பண்றேன்? இப்போ பண்றதை மட்டும் நல்லா கவனிங்க. எக்ஸ் மைனஸ் 1ன்னு இங்க போட்டுக்கிட்டேன். ஓகேங்களா? இன்ட்டு பை இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1ன்னு போட்டுட்டு டிவைட் பை சைன் பை இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ பாருங்க, இந்த பை கேன்சல் ஆயிருச்சா?
அடுத்து மைனஸ் ஃபார்முலாலே இருக்கா. அடுத்து இந்த x - 1 x - 1 கேன்சல் ஆயிடுச்சு. 2 பவர் x - 1 -1 இருக்கு. இந்த sin பை x - 1 இங்க இருக்கு. புரிஞ்சுங்களாப்பா? இது இப்போ எப்படி எழுதுறேன் பாருங்க. நான் x tends to இங்க என்ன எழுதுறேன் பாருங்க. நல்லா கவனிங்க. இது அப்படியே எழுதலாம், இருந்தாலும் புரிஞ்சுங்க. பாருங்க x tends to 1 ன்னா நம்ம என்ன பண்ணலாம், x - 1 tends to 0 ன்னு போட்டுக்கலாம். x - 1 y ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா y tends to 0 வர போகுது. இப்போ இது எப்படி நம்ம மாத்தி எழுதுறோம் பாருங்க. இது வந்து -1/5 ன்னு போட்டு லிமிட் y tends to 0. ஏன்னா நமக்கு அந்த ஃபார்முலா தெரியுன்றதுனால அப்படி எழுதிக்கிறேன். x tends to 1 ன்னா 1 இந்த பக்கம் 1 வந்தா x - 1 tends to 0 வருது. x - 1 y ன்னு வச்சுக்கிறேன். அப்ப x - 1 பிளேஸ்ல y போட்டா இதுக்கு மேல எல்லாம் திருப்பி இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. அப்படியே டக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். x - 1 பிளேஸ்ல y போட்டுறேன். 2 பவர் y - 1 டிவைட் பை y இன்ட்டு என்ன வருது பாருங்க. இங்க லிமிட் y tends to 0. நல்லா கவனிக்கணும். இங்க தான் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாருங்க. 1 டிவைட் பை இதெல்லாம் அப்படியே புரிஞ்சுக்கலாம் நீங்க. நான் இன்னொரு ஸ்டெப் எழுதணும் கிடையாது. இந்த சைன் இந்த பை x - 1 இருக்கு இல்லையா, பை y ன்னு போட்டு டிவைட் பை பை y ன்னு போட்டுக்கிறேன். இங்க மேல இருக்கிற பை y இப்படி எழுதிட்டேன். இப்போ y tends to 0 னா பை y tends to 0. y tends to 0 னா both side பை மல்டிப்ளை பண்ணா பை y tends to 0 வந்துருது. அப்போ sin உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லிமிட் θ tends to 0 sin θ பை θக்கு வந்து 1 தானப்பா. அப்படின்னா இந்த ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த ஆன்சர் இதுக்கு வந்து நமக்கு 1 ன்னு வருது. ஓகேங்களா? இதுக்கு 1 ன்னு வருது. அடுத்து இந்த -1/π இருக்கு. இந்த வேல்யூ மட்டும் பாருங்க. நம்ம என்ன பார்த்தோம்? லிமிட் x tends to 0 2 பவர் x - 1 டிவைட் பை x க்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? லிமிட் x tends to 0 a பவர் x - 1 பை a க்கு என்ன ஆன்சர் பார்த்தோம்னா நம்ம வந்து இதுக்கு மட்டும் வந்து லாகரிதம் ஆஃப் சொல்லுங்க பார்க்கலாம். லாகரிதம் ஆஃப் a to the base e. லாகரிதம் ஆஃப் a to the base e. கரெக்ட்டுங்களா அது? அப்போ a வந்து 2 base e போட்டாச்சு. இப்போ இந்த -1/5 இன்ட்டு பை இன்ட்டு இது இன்ட்டு இந்த 1 இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் பாருங்க. -1/π அடுத்து இந்த வேல்யூ லாக் ஆஃப் என்ன வருது சொல்லுங்க. 2 base e இந்த 1 இது மல்டிப்ளை பண்ணா எத்தனை ஆன்சர் வருது? அப்போ என்ன ஆன்சர் பாருங்க. நமக்கு செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி, அதான் கால்குலஸ்க்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி எல்லாம் நிறைய யூஸ் ஆகும். ட்ரிக்னாமெட்ரி மட்டும் கிடையாது, நிறைய அல்ஜிப்ரா இது எல்லாமே கூட யூஸ் ஆகும்பா. ஸோ அல்ஜிப்ராவும் ட்ரிக்னாமெட்ரி நல்லா தெரிஞ்சாதான் கால்குலஸ் எல்லாம் நல்லா பண்ண முடியும். அதனால நமக்கு டைம் இருக்கும் போதெல்லாம் அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி இதெல்லாம் கொஞ்சம் முறை ரிவைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் சம் லிமிட் x tends to 2 cos alpha power x plus sin alpha power x cos alpha power x plus sin alpha power x minus 1 divided by x minus 2 அப்படின்னு கொடுத்துட்டு வேறு x belongs to 0, π/2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? is equal to dash. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் சால்வ் பண்ணப்பா. ஓகே, இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதை சால்வ் பண்ணிடலாங்களா? சரி, சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சொல்யூஷன் cos alpha power x plus sin alpha power x minus 1 இருக்கு இல்லையா, இது எப்படி எழுதுற பாருங்க. நமக்கு தேவையான மாதிரி எழுதணுன்றதுனால cos alpha power x plus sin alpha power x அப்படின்னு எழுதிட்டு உங்களுக்கு cos square theta plus sin square theta 1 தெரியும் இல்லையா, அதனால 1 பிளேஸ்ல என்ன போடுறேன்னா நான் வந்து cos square alpha plus sin square alpha அப்படின்னு நம்ம எழுதிட்டு டிவைட் பை என்ன போட்டிருக்கேன் பாருங்க x minus 2ன்னு எழுதியிருக்கேன். இந்த லிமிட் எல்லாம் இருக்குப்பா. லிமிட் x tends to 2 இருக்கு. ஒவ்வொரு முறையும் எழுதிட்டு இருக்கணும். அதனால நான் எழுதாம என்ன பண்றேன், லாஸ்ட்ல எழுதிக்கிறேன் இதுக்கப்புறம். ஓகேங்களா? அந்த மாதிரி செஞ்சிடறேன். ஓகே, இப்போ என்ன எழுதுறேன் பாருங்க. இப்போ cos alpha power x இங்க மைனஸ் cos square alpha தனியா எழுதிக்கலாம், குரூப் பண்ணிக்கலாம். cos alpha power x மைனஸ் cos alpha square அப்படின்னு போட்டுக்கிட்டு பிளஸ் அதே மாதிரி sin alpha இது ஒரு குரூப் எழுதிக்கலாம். சரிங்களா? sin alpha power x மைனஸ் sin square alpha sin alpha ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். டிவைட் பை என்ன இருக்கு, x minus 2 இருக்கு. இந்த லிமிட் அப்படியே இருக்கு, எழுதிக்கலாம். லாஸ்ட்ல எழுதிக்கிறேன் நான். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதுல இருந்து நான் என்ன பண்றேன்னா cos alpha ஹோல் ஸ்கொயரை வந்து நான் என்ன பண்றேன், வெளியில எடுத்துடுறேன். cos alpha ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டா cos alpha ஹோல் ஸ்கொயரை நான் எடுக்கிறேன்பா, வெளியில எடுத்துட்டேன். ஓகேவா? அப்படி எடுத்துட்டு என்ன வரும் சொல்லுங்க. cos alpha நல்லா கவனிங்க பவர் x minus 2 வந்துருமா? ஏன்னா இங்க cos alpha ஸ்கொயர் இல்லாதனால cos ஸ்கொயர் ஆல்பால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணணும். அப்போ ஒரு cos ஸ்கொயர் ஆல்பா எடுத்துட்டா cos ஸ்கொயர் ஆல்பால டிவைட் பண்ணதுனால -2 வந்துருது. இங்க வந்து 1 இருக்கும். -1 டிவைடட் பை x minus 2ன்னு இருந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? பிளஸ் இதே மாதிரி இங்க பாருங்க பிளஸ் sin ஸ்கொயர் ஆல்பா வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும் சொல்லுங்க. sin ஸ்கொயர் ஆல்பா தான் sin ஆல்பா ஹோல் ஸ்கொயர். அப்படி எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்குன்னு சொல்லுங்க. sin ஆல்பா ஹோல் பவர் x minus 2 டிவைட் பை -1 டிவைட் பை x minus 2ன்னு இருக்கு. நல்லா கவனிங்க, இங்க x tends to 2 தானப்பா. அப்ப x minus 2 tends to 0 போடலாம் இல்லையா. x minus 2 வந்து y தானே. அப்போ வந்து என்ன வந்திருக்கு, a பவர் y minus 1 டிவைட் பை என்ன வந்திருக்கு, இங்க வந்து இங்க வந்து
எக்ஸ்னு வந்திருக்கு. அதாவது சார் இது எக்ஸ் மைனஸ் டூ டென்ஸ் டு ஜீரோன்னா எக்ஸ் மைனஸ் டூ ஒய்னு எடுத்துட்டீங்கன்னா ஏ பவர் ஒய் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒய்னு வருது இல்லையா, அந்த ஃபார்ம்ல தானே இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு அப்படியே டைரக்டா ஃபார்முலா போட்டுடலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? ஏ பிளேஸ்ல என்ன இருக்கு? காஸ் ஆல்ஃபா இருக்கு. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா? லாக் ஏ டு தி பேஸ் இ. லாக் ஏ டு தி பேஸ் இ. ஏன்றதான் காஸ் ஆல்ஃபா. இப்போ எழுதுறேன் பாருங்க. இதுக்கு ஆன்சர் வந்து நல்லா கவனிங்க. இந்த காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபான்னு காஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா போட்டுங்க. இதுக்கு வந்து என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க? இங்க லாக் ஆஃப் ஏ. ஏ வந்து என்னப்பா? காஸ் ஆல்ஃபா டு தி பேஸ் இ. ஓகேங்களா? பிளஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க? இந்த சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா அப்படியே எழுதிக்கிங்க. இன்ட்டு இது என்ன வருது? ஏ பவர் ஒய் மைனஸ் ஒன் பை ஒய்னு வந்திருக்கு. ஒய் டென்ஸ் டு ஜீரோ. வேறு ஒய் இஸ் நோன் அஸ் எக்ஸ் மைனஸ் டூன்னு எடுத்துட்டேன். ஒய் வந்து எக்ஸ் மைனஸ் டூன்னு எடுத்துட்டேன். ஸோ இது எழுதும் போது ஏ வந்து சைன் ஆல்ஃபானால லாக் ஏ. ஏ வந்து சைன் ஆல்ஃபா போட்டு டு தி பேஸ் இ இப்படின்னு எழுதிட்டோம். ஸோ இதுதான் ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம போலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஓகே. அடுத்த சம் பாருங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ e power x square minus cos x divided by x square. ஓகேங்களா? இது ஈக்குவல் டு டேஷ். இதை சால்வ் பண்ணணும். நீங்க இப்போ ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதுக்கு வந்து ஆன்சர் கொடுத்துடலாமுங்களா? சரி, இதுக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/2, செகண்ட் ஆப்ஷன் வந்து 1, தேர்ட் ஆப்ஷன் 3/2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 2 e power x square minus cos x divided by x square. இந்த ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இது சால்வ் பண்ணிடலாமா? சொல்யூஷன் பாருங்கப்பா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்டென்ஷன் லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோ e power x square minus cos x by x square இருக்கு. நான் லிமிட் லாஸ்ட்ல போட்டுக்கிறேன். நீங்க எழுதும் போதெல்லாம் லிமிட் ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எழுதணும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதுறேன் பாருங்க. e power x whole square minus 1 minus cos x minus 1 போட்டிருக்கேன். அப்படின்னு என்ன பண்ணியிருக்கேன்? ஒரு -1 சப்ராக்ட் பண்ணிட்டு +1 இந்த மைனஸ் உள்ள போனா +1 தானே. 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன்ப்பா அப்படின்னு பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது? 1 ஆட் பண்ணி 1 சப்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இது எப்படி எழுதுறோம் பாருங்க. e பவர் x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா? ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சு. பிளஸ் இங்க வந்து இங்க நல்லா கவனிங்க. இங்க என்ன பண்ண போறேன்னா இந்த சைனை மாத்திக்க போறேன். பிளஸ்ன்னு போட்டு எப்படின்னா 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு எழுதிக்க போறேன். ஓகேங்களா? காஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு போட்டு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிட்டேன். ஓகேங்களா? இப்போ இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோ தானே வரும். அது எப்படி எழுதும்போது லிமிட் எக்ஸ்டென்ஸ் ஜீரோனா எக்ஸ் ஸ்கொயர் டென்ஸ் டு ஜீரோ போட்டுக்கலாம். அப்போ என்ன வந்துருது? இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் வந்துருது இல்லையா? அப்போ எக்ஸ் ஸ்கொயரை ஒய்ன்னு போட்டீங்கன்னா இ பவர் ஒய் மைனஸ் 1 பை ஒய்ன்னு வந்துருது. ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு என்ன ஃபார்முலா? இ பவர் ஒய் மைனஸ் 1 டிவைட் பை ஒய் when ஒய் டென்ஸ் டு ஜீரோனா இந்த வேல்யூ 1 தானப்பா. அப்போ இந்த லிமிட் 1ன்னு வருது. பிளஸ்ன்னு போட்டுட்டு இங்க 1 மைனஸ் காஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 1 மைனஸ் காஸ் எக்ஸுக்கு வந்து ஃபார்முலா பாத்தீங்கன்னா 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2. கரெக்டா? 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வரும். 1 மைனஸ் காஸ்டாக்கு 2 சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு போட்டு டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர்னு போட்டுங்க. டிவைட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் போட்டுடலாமா? அதே மாதிரி இந்த லிமிட் வந்து என்ன பண்ணலாம்? எக்ஸ் டென்ஸ் டு ஜீரோனா எக்ஸ் பை 2 டென்ஸ் டு ஜீரோ போட்டுக்கலாம். இப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஆன்சர் வந்து இதனுடைய வேல்யூ வந்து 1. இந்த லிமிட் 1. ஓகேங்களா? ஸோ இது 1 போட்டு பிளஸ்ன்னு போட்டு இது லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு எக்ஸ் பை 2 டென்ஸ் டு ஜீரோன்னு போட்டுட்டு இங்க நான் என்ன பண்றேன் பாருங்க. ஒரு 2ல மல்டிப்ளை பண்ணி 2ல டிவைட் பண்றேன். அப்போ மேல 4 இருக்குமா? ஸோ 1/2 வெளியே எடுத்துறேன். இப்போ இந்த 4 இருக்கு இல்லையா? அது கீழே கொண்டு வந்துடும் பாருங்க. சைன் எக்ஸ் பை 2 டிவைட் பை இந்த எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? இந்த இங்க 4 வரும். 2ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண சொன்னேன் இல்லையா? 2ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் சொன்னேன். இந்த 2 டிவைட் பண்ணது இங்க இருக்கு. 2 × 2 4 இருக்கு. அந்த 4 இங்க கீழே கொண்டு வந்துடுறேன். எக்ஸ் பை 2 வந்து ஹோல் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இது ஹோல் ஸ்கொயர் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கவனிங்க. இது சைன் தீட்டா பை தீட்டா ஃபார்ம் தானே இருக்கு. அப்போ தீட்டா டென்ஸ் லிமிட் தீட்டா டென்ஸ் டு 0 சைன் தீட்டா பை தீட்டாக்கு என்ன வரும்? இது 1. ஸோ அப்போ இந்த வேல்யூ வந்து 1ப்பா. அப்போ இந்த வேல்யூ வந்து என்ன வருது சொல்லுங்க? நமக்கு 1ன்னு வருது. அப்போ இது 1ன்னா 1 ஸ்கொயர் வந்து என்ன வரும்னு சொல்லுங்க? 1ன்னு வருது. 1 ஸ்கொயர் 1ன்னு வந்துருதா? இப்போ ஆன்சர் பாருங்க. இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. இங்க 1/2 × 1 இருக்கா? ஸோ 1 + 1/2. இங்க ஒரு 1/2 இருக்கு இல்லையா? ஸோ 1 + 1/2 என்னப்பா வருது? 3/2. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து நமக்கு 3/2 அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. அடுத்த சம் போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. இப்போ லிமிட் இந்த சம் பண்ணுங்க. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2. லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 a பவர் cot x மைனஸ் a பவர் cos x. a பவர் cot x மைனஸ் a பவர் cos x டிவைடட் பை cot x மைனஸ் cos x. cot x மைனஸ் cos x. ஆக்சுவலா cot 90 0 தான், cos 90 0 தான். அப்போ டினாமினேட்டர் 0, நியூமரேட்டர் பாருங்க a பவர் 0 1, a பவர் 0 1, 1 - 1 0, 0/0 இன்டிட்டர்மினேட் ஃபார்ம். நம்ம வரும்போது அந்த இன்டிட்டர்மினேட் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும்.
ஸோ இந்த வேல்யூ எவ்வளோன்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்கோம்ப்பா. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுக்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லாக் ஏ டு தி பேஸ் சி, செகண்ட் ஆப்ஷன் வந்து லாக் இ டு தி பேஸ் ஏ, தேர்ட் ஆப்ஷன் வந்து 1, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 0. ஓகே, இது இப்போ சால்வ் பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் போயிடலாங்களா? ஓகே, இப்போ நமக்கு கொடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஏ பவர் காஸ் எக்ஸை நான் வெளியில் எடுத்துக்கிறேன்ப்பா. ஏ பவர் காஸ் எக்ஸை வெளியே எடுத்துடுறேன். அப்போ வந்து லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு π/2 இருக்கு. ஏ பவர் காஸ் எக்ஸை நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டா என்ன வரும் சொல்லுங்க? ஏ பவர் காஸ் எக்ஸ் டிவைட் பை ஏ பவர் காஸ் எக்ஸ் போட்டுருக்கோம். ஏ பவர் காஸ் எக்ஸ் வந்ததுனால ஏ பவர் காட் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்துருதுங்களா? காஸ் எக்ஸ் மைனஸ் 1 டிவைடட் பை என்ன வருது சொல்லுங்கப்பா? டிவைடட் பை உங்களுக்கு காட் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, எக்ஸ் டென்ஸ் டு π/2 போட்டீங்கன்னா காஸ் π/2 எவ்வளோப்பா? 0. ஏ பவர் 0 எவ்வளோ சொல்லுங்க? 1. அப்போ இந்த வேல்யூ 1ன்னு வந்துடும். ஏ பவர் 0 1ன்னு வந்தது. ஓகேங்களா? சரி, அப்போ இதுக்கு வந்து 1 ஏ பவர் 0ன்னு போட்டு இந்த வேல்யூ பாருங்க, ஏ பவர் இது வந்து காட் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ், எக்ஸுக்கு 0 போட்டால் காட் எக்ஸும் 0 காஸ் எக்ஸும் 0. அப்போ வந்து எக்ஸ் டென்ஸ் டு π/2 போட்டால் எக்ஸுக்கு 90 போட்டால் காட் 90 0 காஸ் 90 காட் 90 0 காஸ் 90 0. அப்போ இது ஒய்ன்னு எடுத்து காட் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் ஒய்ன்னு எடுத்துட்டேன்னா இது ஒய்ன்னு வந்துருதா? அப்படின்னா இந்த வேல்யூ 0 வருது. அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு π/2னா y டென்ஸ் டு 0ன்னு வந்துருது. அப்போ லிமிட் y டென்ஸ் டு 0 a பவர் y மைனஸ் 1 பை y தானே இது. இதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? லாகரிதம் ஆஃப் பேஸ் a டு தி log a டு தி பேஸ் e. இதுக்கு log a டு தி பேஸ் e அப்படி தானே எழுதணும். இப்போ a வந்து a தான், அப்படி எழுதிங்க log a டு தி பேஸ் e அப்படின்னு நமக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? அப்போ log a டு தி பேஸ் e போறேன். a பவர் 0 எவ்வளோ? 1. இது log a டு தி பேஸ் e அப்படியே இருக்கு. ஸோ log a டு தி பேஸ் e என்றது நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்குப்பா. அடுத்த கொஸ்டின் போயிடலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. நிறைய இது நம்ம மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபார்முலாஸும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. இந்த ஃபார்முலா பாருங்க. இந்த ப்ராப்ளம் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் மைனஸ் லாக் 1 பிளஸ் எக்ஸ் டு தி பேஸ் இ டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டேஷ். ஓகேங்களா? இதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன் நான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/2, செகண்ட் ஆப்ஷன் வந்து 2, தேர்ட் ஆப்ஷன் வந்து 3/2, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து 2. ஓகேப்பா, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்படி இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா கொடுக்கல. ஒரு சில டைம்ல ஃபார்முலா இல்லாத மாதிரி இருக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கணும். எப்படி ட்ரை பண்ணலாம் பாருங்க. சொல்யூஷன் சரி, நான் சால்வ் பண்றேன் பாருங்க. இது என்ன பண்ணலாம்னா, லிமிட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0ன்னு போட்டுட்டு ஓகேப்பா, இந்த எக்ஸ் அப்படியே எழுதிங்க. மைனஸ் லாக் 1 பிளஸ் எக்ஸுக்கு எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருந்தேன் இல்லையா? லாக் 1 பிளஸ் எக்ஸுக்கு எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அது என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, லாக் 1 பிளஸ் எக்ஸ் டு தி பேசிக். இந்த எக்ஸ்பென்ஷன் ஃபார்முலா போட்டு தான் நான் ப்ரூஃபே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் நடத்தும் போது இன்னைக்கு log 1 plus xக்கு இந்த ஃபார்முலா எக்ஸ்பென்ஷன் போட்டு தான் இதுக்கு ப்ரூஃப் வந்து log 1 plus x to the base e x equal to 1ன்னு இந்த ப்ரூஃப் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் வந்து log 1 plus xக்கு x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4 by 4 அப்படின்னு நமக்கு வருது. ஓகேங்களா? சரி, அப்போ என்னன்னா log 1 plus x to the base eக்கு வந்து அந்த ஃபார்முலா வந்து நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். அந்த எக்ஸ்பென்ஷன் அப்படியே சப்ஸ்டிட் பண்றேன் பாருங்க. x minus x square by 2 plus x cube by 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 பிளஸ் ஸோ ஆன் அப்படி போயிட்டே இருக்கு. டிவைட் பை என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டா இந்த எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும் இல்லைங்களா? அப்போ என்ன வரும் பாருங்க உங்களுக்கு? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேங்களா? இங்க எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிரும். இந்த மைனஸ் உள்ள போகும்போது இங்க எக்ஸ் ஸ்கொயர் பை 2 பிளஸ் மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 பிளஸ் எக்ஸ் பவர் 4 பை 4 மைனஸ் ஸோ ஆன் அப்படின்னு வரும். டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இப்போ ஒவ்வொரு டைம் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணி எழுதுங்க. இப்போ அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணா 1/2 மைனஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க? 1/3 பிளஸ் இங்க என்ன வரும் சொல்லுங்க? இங்க எக்ஸ் இருக்குப்பா. எக்ஸ் ஸ்கொயர்ல தானே டிவைட் பண்றேன். எக்ஸ் கியூப் பை எக்ஸ் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணா எக்ஸ் இருக்கு. இங்க எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர்ல டிவைட் பண்ணா எக்ஸ் ஸ்கொயர்னு வந்துரும். பை 4ன்னு இருக்கும். மைனஸ் ஸோ ஆன் அப்படி இருக்கும். அப்போ இங்க பாருங்க, நல்லா பாருங்க. இந்த டேர்ம் 1/2 டேர்ம் தவிர மற்ற டேர்ம் எல்லாம் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்போ எக்ஸுக்கு 0ன்னு போடுங்க. எக்ஸுக்கு 0 போட்டா என்ன மட்டும் நமக்கு ஆன்சர் வருது பாருங்க? 1/2 மட்டும் இருக்குங்களா? ஸோ தட் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 1/2. ஸோ ஒரு சில டைம்ல வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியலன்னா அந்த எக்ஸ்பென்ஷனுக்கு நம்ம ஃபார்முலா கொடுத்துருப்போம் இல்லையா? அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ணிட வேண்டியதுதான்ப்பா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சம் போயிடலாம் பாருங்க. கவனிங்கப்பா, நெக்ஸ்ட் சம் போலாம்.
limit x tends to minus 1, limit x tends to minus 1, square root of x plus 2, square root of x plus 2 minus 1 divided by logarithm of x plus 2 to the base 5 is equal to dash அப்படி நமக்கு क्वेश्चन கேட்டிருக்காங்க. சோ இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 1/2, செகண்ட் ஆப்ஷன் வந்து logarithm of 5 to the base e, தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1/2 logarithm of 5 base e, ஃபோர்த் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா 1/2 logarithm of e base 5 அப்படி நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ இந்த சம் இப்ப நம்ம சால்வ் பண்ண போறோம். சொல்யூஷன் பாருங்க. இப்போ வந்து இந்த சம் வந்து நம்ம கொடுத்தது அப்படியே எழுதிக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா நியூமரேட்டரை வந்து காஞ்சுகேட் எடுத்துடலாம். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட்ல இருக்குங்க, காஞ்சுகேட் எடுத்துருங்க. அப்போ காஞ்சுகேட் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பாருங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு -1, காஞ்சுகேட் எடுத்து என்ன வரும் சொல்லுங்க. அப்படியே காஞ்சுகேட் எடுக்கும்போது ஸ்கொயர் பண்ணி போட்டுடலாமா, a - b a + b ன்னு வரும் இல்லையா. நியூமரேட்டர்ல a + b டிவைட் பை a + b வரும். அப்போ a ஸ்கொயர் - b ஸ்கொயர் வரும்னு நினைச்சிட்டு அப்படியே x + 2 இது -1 அப்படின்னு நியூமரேட்டர்ல நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா. டிவைட் பை டினாமினேட்டர்ல என்ன இருக்கும் பாருங்க, இங்க log ஆஃப், நல்லா கவனிக்கணும், இந்த x plus 2 தானப்பா இருக்கு. இந்த x plus 2 எப்படி எழுதிக்கலாமா, 1 plus x plus 1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா பாருங்க, to the base 5 அப்படின்னு நம்ம எழுதிட்டு, ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம காஞ்சுகேட் எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு வேல்யூ இங்க வரணும், root of x plus 2 plus 1 அப்படின்னு நமக்கு இங்க இருக்கு. ஓகேங்களா, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, இங்க நல்லா கவனிங்க, இங்க வந்து x plus 2, இந்த 2 ஒரு -1 நம்ம கழிச்சிட்டா 1 தானே வருது. அப்போ லிமிட் x tends to -1 ன்னு போட்டுட்டு இங்க என்ன வந்துருக்கு பாரு, x plus 1. ஓகேங்களா, இது x plus 1 டிவைட் பை log x plus 1, ஓகேங்களா, plus 1 to the base 5 into 1 by root of x plus 2 plus 1 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ வந்து நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் பாருங்க, நல்லா கவனிங்க. இது வந்து ஆக்சுவலா ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதிக்கலாம். லிமிட் x tends to -1 ன்னு போட்டுட்டு 1 டிவைட் பை, மொத்தத்துக்கு 1 டிவைட் பை ன்னு போடுங்கப்பா. ரெசிப்ரோக்கல் எடுத்து எழுதலாம். 1 டிவைட் பை log of x plus 1, சரிங்களா, plus 1 to the base 5 divided by இந்த x plus 1 எடுத்தீங்கன்னா, இப்போ x tends to -1 தானே, அப்போ x tends to -1 இருக்கு இல்லைங்களா, -1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா x plus 1 tends to 0. அப்போ x plus 1 tends to 0 வந்துருது. x plus 1 tends to 0 னா x plus 1 y ன்னு வச்சுங்க. அப்போ லிமிட் y tends to 0, இங்க லிமிட் y plus 1, அதாவது 1 plus y டிவைட் பை 5 டிவைட் பை என்னப்பா வந்திருக்கு இங்க x plus 1, இந்த இது x plus 1 y ன்னு போட்டுறோம் இல்லையா. உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா சொன்னோம், log 1 plus x to the base a, log 1 plus x to the base a டிவைட் பை x அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ இங்க இது தனியா எப்படி எழுதிக்கலாம், இன்டு லிமிட் x tends to -1, சரிங்களா, 1 by root of x plus 2 plus 1 ன்னு இருக்கு. இங்க வந்து x க்கு -1 போட்டீங்கன்னா இங்க 1 வந்துரும், 1 plus 1 2 ன்னு வந்துருதா, அப்ப இங்க 1/2 ன்னு வந்துருது இந்த வேல்யூ. ஆனா இந்த வேல்யூ என்ன சொல்லுங்க, இந்த இதுக்கு வந்து லாகரிதம், இதுக்கு வந்து என்னது, log of 1 plus x, log of 1 plus x, log of 1 plus x to the base a by x க்கு என்ன ஃபார்முலா நமக்கு, அதாவது x plus 1 x ன்னு நான் எடுத்துக்கிறேன், x plus 1 நான் என்ன எடுத்துக்கிறேன், x ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க, 1 டிவைடட் பை, ஓகேங்களா, log a, அதாவது இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொல்லுங்க, log a to the base என்ன வரும், log e to the base a வா, இதுக்கு ஆன்சர் வந்து என்ன போறோம், log e to the base a வருமா. அப்படி எடுத்தீங்கன்னா log e to the base a, அப்போ log e to the base 5 ன்னு போட்டுறோம். அப்படி போட்டீங்கன்னா இதுக்கு என்ன வருது சொல்லுங்க, இது ரெசிப்ரோக்கல் இருந்தாலும் மேல போயிரும், இந்த 1/2 இருக்கு, 1/2 இன்டு இது மேல போகும்போது இந்த பேஸும் இந்த நம்பரும் இன்டர்சேஞ்ச் ஆயிரும். அப்ப என்ன வரும் சொல்லுங்க, log 5 to the base e. அப்ப ஆன்சர் வந்து பாருங்க 1/2 log 5 to the base e அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. ஓகேப்பா. சோ இப்போ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து என்ன ஆன்சர் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஓகேங்களா. இது அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றீங்க. இங்க பாருங்க, இது வந்து a - b இருக்கு. ஓகேங்களா, இது a - b இருக்கு. இத கான்ஜுகேட் எடுத்துருக்கேன். a - b a plus b ல மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிரும், a ஸ்கொயர் - b ஸ்கொயர் இப்படி வந்துருது. இந்த x plus 2 - 1 x plus 1 எடுத்துக்கிறேன். இங்க டினாமினேட்டர் x plus 2 இருக்கிறது x plus 1 plus 1 எடுத்திருக்கேன் நான். அந்த மாதிரி எழுதிட்டேன். இங்க வந்து நம்ம கான்ஜுகேட் எடுத்தது இது அப்படியே வந்திருக்கு. இந்த x tends to -1 போட்டீங்கன்னா இங்க -1 போட்டீங்கன்னா இதுக்கு மட்டும் என்ன ஆயிரும், -1 plus 2 வந்து 1 வந்துரும், 1 plus 1 வந்து 2 வந்துருது. அதான் 1/2 தனியா அப்படியே எழுதி வச்சிருக்கேன். இதை விட்டுருங்க. அடுத்து இதை மட்டும் பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்கு, x plus 1 இருக்கா, டிவைட் பை log 5 x plus 1 plus 1 இருக்கு. இது எப்படி எழுதுறீங்கன்னா 1 டிவைட் பை இது கீழே கொண்டு வந்திருக்கேன். இப்போ x tends to -1 தானே இருக்கு, நல்லா பாருங்க, x tends to -1 இருக்கு. அப்ப x plus 1 tends to 0 போட்டுங்க, x plus 1 y ன்னு போட்டுங்க, y tends to 0 போட்டுங்க.
அப்ப இதை மட்டும் நம்ம எப்படி எழுதலாம் சொல்லுங்க, லிமிட் y tends to 0 1 divided by x plus 1 பிளேஸ்ல y ன்னு போட்டுங்க. அப்போ log 1 plus y கரெக்ட்டுங்களா to the base 5 divided by y தானே இருக்கு. சோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தோம், log, அதாவது நமக்கு ஃபார்முலா நம்ம பார்த்திருந்தோம் இல்லைங்களா, log 1 plus y to the, இது இங்கே இருக்கு பாருங்க, log 1 plus y by base a, அதாவது log 1 plus x to the base a by x இருந்துச்சுன்னா அதுக்கு log e to the base a எழுதணுமா. அப்போ அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா இங்க என்ன வந்திருக்கு சொல்லுங்க, இங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலால log 1 plus x by x ஃபார்முலா தானே இருக்கு, a இங்க இருக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன சொல்லுங்க, log e to the base a 5. அதனால இந்த வேல்யூக்கு மட்டும் நான் log e to the base 5 போட்டுட்டு இந்த பக்கம் இந்த இது வந்து அப்படியே 1/2 ன்னு அப்படியே கொண்டு வந்துட்டு இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகே, எல்லாருக்கும் புரிஞ்சுங்களா? சோ இந்த क्वेश्चन ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, புரிஞ்சுங்களா?